வெல்கம் டு லட்டூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடயே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ராஜ்மா பீன்ஸ் வச்சு ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோங்க. இதை கிட்னி பீன்ஸ்னு சொல்லலாம். அதோட ஷேப் பார்த்திங்கனாலே கிட்னியோட ஷேப்பில் தான் இருக்கும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குங்க. இதுக்கு நான் 1.5 கப் ராஜ்மா பீன்ஸ் எடுத்துருக்கேங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாங்க. நல்லா வேகணும். அடுத்தது அதை தாளிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானோடனே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வாசனைக்காக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். 3 வரமிளகா சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. அதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கியாச்சு. இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. நம்ம இதில் வேக வச்ச கிட்னி பீன்ஸை இதில் சேர்த்துக்கலாங்க. அதை நசுக்கி பார்த்தாலே நல்லா தெரியுங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நார்மலாக இதில் நம்ம கிரேவி எல்லாம் செய்வோம். அதை விட இந்த மாதிரி பொரியலெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவே கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பியே சாப்பிடுவாங்க. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க வாசனைக்காக. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷம் பக்கம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ராஜ்மா பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கும் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க. அதோட லஞ்ச் பாக்ஸுக்கு இதை நம்ம செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.